பாருங்க, ஃபர்ஸ்ட் படி, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை. எல்லாம் போன வாரம் பார்த்தோம். சொல்லிட்டு இன்னைக்கு இந்த 3வது வசனத்துடைய பின்னணியை தான் நம்ம பார்க்க போகிறோம். பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள் சொல்லிய கூப்பிடுறாரு. நீ இப்படி ஆகிறது மாத்திரம் இல்லை, உன் வம்சத்தில் யார் வரப்போறாரு? இயேசு வரப்போறாரு. இந்த உலக ரட்சகரா அவர் பிறந்து உன் மூலமா இந்த உலகத்தையே ரட்சிக்க போறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு. இதவன் இன்னைக்கு இந்த ஊழியக்காரன் மூலமாய் ஆசீர்வாதங்கள் ஜனங்களுக்கு என்ன பண்ணும்? போய் சேரும். அதான் சொல்றாரு, பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் அந்த கிறிஸ்துவுக்குள் என்ன பண்ணப்பட போது? பிரசங்கம் பண்ணப்படும் போது, ஆராதனை செய்யும் போது, சுவிசேஷம் செய்யும் போது, ரட்சிப்பை பெரும் பொழுது எல்லாம் நடக்கும். இதெல்லாம் ஜனங்க விட்டுட்டு ஆளை மாத்துறாங்க, இதை மாத்துறாங்க, அதை மாத்துறாங்க. என்னை ஆளவை மாத்திருக்காங்க. என் உள்ளத்தை மாத்தினதுனால தான் இன்னைக்கு குடும்பமே எப்படி இருக்கு? வேற மாதிரி இருக்கு. இல்லைன்னா நான் என் பசங்களுக்கு கட்ட வேண்டிய பீஸ் எல்லாம் எடுத்து நான் நல்லா சொகுசாக குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரைஸ் வாங்கி சாப்பிட்டு ஊராக சுற்றிட்டு, கவனிங்க, அப்படி இருந்திருந்தானா இன்னைக்கு பிள்ளைங்களுடைய நிலைமை அப்படியே இருந்திருக்காது. ஏன்னா என்னை வாழ வச்சு அவர் சொல்லி கொடுக்கறதே இதுதான். இதெல்லாம் விட்டுட்டேன்னா நீ இப்படி ஆயிடுவ அப்படின்னு. சரி, இது முதல் ஸ்டெப்பு. எத்தனாவது ஸ்டெப்பு? முதல் ஸ்டெப்பு. அப்ப 4வது ஆதியாகமம் 12:4 வாசிக்கிறேன். இப்ப அடுத்த ஸ்டெப்பு, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. சொன்னபடி என்ன பண்ணிட்டான்? வந்துட்டான். நீங்க எல்லாம் வந்துட்டீங்க, இங்க சர்ச்சுக்கு வந்துட்டீங்க இல்லையா? என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா அவருக்கு தெரியும். புறப்பட்டு போனார், போயிட்டேன். நிறைய பேர் சொன்னாங்க, ராமேஸ்வரம் எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? முந்தா நாள் பிரதர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தார், எட்வின். நான் போன ட்ரைனிங் இடத்துல ஒரு புக்கை கொடுத்தேன் அவர்கிட்ட. சுவிசேஷன் சொல்லும் போது அவரை பச்சை வேப்ப மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறாங்க. அவர் வாசித்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அடிக்கிறாங்க. நாளைக்கு அதை போய் பார்க்கும்போது அந்த மரம் பல வருஷம் பட்டு போன மாதிரி எல்லாம் ஒன்று கூட இல்லை, கருகி எல்லாம் நெருப்பு வச்ச மாதிரி காஞ்சி உதிர்ந்துருக்குது. ஊரே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, டிஸ்ட்ரிக்டே ஆச்சரியப்படுது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சபிக்கிறவனை. என்ன மாதிரி ஒரு தேவன்! ஏன்னா ஊழியக்காரன் பின்னாடி வேற யாரும் இருக்க மாட்டான். கட்டாயமாவே யாருன்னு தெரியாத ஒரு இடத்துக்கு போறான், புது ஊருக்கு போறான், சொந்தமே தெரியாது. அங்க போய் பிரச்சனை வரும்போது என்ன, அந்த ஊருக்காரன் சப்போர்ட் வருவான். அப்ப சொல்றாரு, உன்னை யார் ஆசீர்வதிக்கிறவனை நான் என்ன பண்றேன்? ஆசீர்வதிக்கிறவனை. சபிக்கிறவனை சபிக்கிறேன். லேட்டானாலும் கரெக்டா வேலை நடக்கும்.